வணக்கம் ஜோதிட நண்பர்களே. வரும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். விவேகமாகவும் சுத்தமாகவும் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கடமையில் பார்த்தீங்கன்னா கவனத்துடன் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இவர்களோட பகுத்தாய்வு திறமைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துலையும், கேது பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலையும், குரு பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலையும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இடையே உங்களுக்கு இணக்கங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளாகவே இருக்கும் சொல்லலாம். குடும்ப நபர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே போல குடும்பத்துல பார்த்தீங்கன்னா புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். உறவுகள் கிட்ட இருந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே வரக்கூடும். பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்காது. இருந்தாலும் பெற்றோர்களின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். சகோதரிகள் இடையே பார்த்தீங்கன்னா நல் உறவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். புதிய வீடு கட்டுற யோகங்கள் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும். குடும்ப நபர்களோட உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி கண்டிப்பாகவே அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம். நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான வளர்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் போது நீங்க மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி அந்த முதலீடுகள் செஞ்சீங்கன்னா லாபங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் செய்யும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். போட்டிகள் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதைய சமாளிக்கிற திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் சொல்லிடலாம். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம். பழைய கடன்களை முற்றிலும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகமாகவே இருக்கு. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. தொழில்ல புதிய யோசனைகளை நீங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைப்பாங்கன்னு சொல்லலாம். பழைய வியாபாரங்களை புதுமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு. தொழில் வளர்ச்சி குறித்து இந்த காலகட்டம் நீங்க அதிகமாகவே சிந்திச்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம். புதிய கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்தாலும் கூட்டாளிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்க வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்த்து கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். சட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாகவே இருக்காதுன்னு சொல்லிடலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டாகக்கூடும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான சிறப்பான காலகட்டமாக இது அமையக்கூடும். இருந்தாலும் கவனம் எடுத்துக்கொள்ளணும் சொல்லிடலாம். தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாகவே இருக்கும். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரக்கூடும் சொல்லலாம். வேலையில் இருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வுகளோ இல்லை ஊதிய உயர்வுகளோ நிச்சயமாகவே கிடைக்கும். மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம். வேலை தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையாவே இருக்கு.
புதிதாக வேலை தேடி கொண்டிருக்கும் நபர்களுக்கு தகுந்த நல்ல வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும். இருந்தாலும் பொறுமையுடன் நீங்க செயல்படுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம். வேலை சார்ந்த விஷயங்கள புதிய முயற்சிகள் எதைய செஞ்சாலும் நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திறமைகள் வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யும் நினைக்கும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் முயற்சி செஞ்சீங்கன்னா, உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. வேலையில பார்த்தீங்கன்னா, வேலை பளு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வேலையில புதிய யுக்திகள் எல்லாம் நீங்க கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவீங்க. கூட வேலை செய்யறவங்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். தொழில்நுட்பத் துறையில இருக்கிறவங்களுக்கு சிறந்த அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். வேலையில பார்த்தீங்கன்னா, போட்டிகள் இருந்தாலும் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகளை போடுறீங்களோ, கண்டிப்பா அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும். புதிய இடங்கள் மாற்றுவதற்கான சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம். அதே போல கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில அதிக முன்னேற்றத்தை கண்டிப்பாகவே பார்க்க முடியும். புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லிடலாம். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம். இருந்தாலும் ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே நீங்க எதிர்பார்க்க முடியும். கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. இருந்தாலும் முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னு கவனம் கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லிடலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சிறிய சவால்கள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே வரக்கூடும் சொல்லிடலாம். இருந்தாலும் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் உபாதைகள் வந்தாலும் விரைவாக குணமடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் கண்டிப்பா இருக்காது. குழந்தைகள் உறவுல பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் அதிக நன்மைகளை கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு நிறைய முன்னேற்றம் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட படிப்புல திறமை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அதிகமாகவே இருக்கும். கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும். பயணங்கள்னால பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு புதிய அனுபவங்கள் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சொல்லிடலாம். பொதுவாகவே பயணங்கள் மூலியமா உங்களுக்கு நன்மைகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த 2025ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும். முன்னேற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும். குடும்பம், தொழில், நிதி, ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விஷயங்கள்லையும் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றிகள் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும். பெரிய அளவிலான பாதிப்புகள் கண்டிப்பாகவே இருக்காது. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம், வேலையில முன்னேற்றம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உறவுகள்ல பார்த்தீங்கன்னா, நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லிடலாம். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.